இப்போ இவங்க 2 அணிகள்ல இருந்தும் அவங்க போக விருப்பம் இல்லைன்னா என்ன சார் நடக்கும்? இல்ல, முதல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜய் அழைப்பார் கவர்னர், தனிப்பெரும் கட்சிங்கிற முறையில். ஒரு வார இடைவெளியில் அந்த குறிப்பிட்ட நாட்கள் சொல்லி பலத்தை நிரூபிக்க சொல்லுவார். 118 அவையில் ஆஜராகிருக்கிறவங்களில் பாதிக்கும் மேற்பட்ட ஒரு நம்பராவது அதிகமாக மெஜாரிட்டி நிரூபிக்கணும். எல்லோருமே வரதான் போகிறாங்க. 234 பேரும் வரதான் போகிறாங்க. அதில் 118 நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த சிக்கல்கள் இருக்குது. இது ஒரு ஆப்ஷன். அவரால் நிரூபிக்க முடியலைன்னா அவர் பதவியேற்ற அந்த அமைச்சரவை பதவி இழக்கும். சரிதானா? அதுக்கப்புறம் அடுத்த பெரிய கட்சியை அழைக்கலாம், அல்லது ஒரு கால இடைவெளி கொடுத்து நீங்கள் ஒரு சமரசம் பண்ணி ஒரு அணியோடு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அணின்னா எது? அடுத்த ஆப்ஷன் விஜய்க்கு அதிமுகவோடு இணைவது, கூட்டணி. அந்த ஆட்சி என்னுடைய பார்வையில் ஒரு வலுவான அணியாகவும் இருக்கும். போஸ்ட்போல் அலையன்ஸில் கொள்கை இதெல்லாம் நான் வெக்கத்தையெல்லாம் தள்ளி வச்சிடணும். நான் தேர்தல் அரசியல் இல்லைன்னு சொன்னவங்க சார், அதுதான் வெக்கத்தை தள்ளி வச்சிருங்கன்னு சொல்லிட்டேன். தமிழ்நாட்டு நலனுக்காக ஒரு தலைப்பு செய்தி வரும் பாருங்க. அதிமுக விஜய் இணைந்தால் பிஜேபியும் அதில் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால, அந்த பிஜேபியும் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கனால எங்களுக்கு ஒரு மந்திரி கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட அவங்க அதை அனுமதிப்பாங்க. மத்திய அரசினுடைய ஒப்புதல், ஒரு அனுசரணையான போக்கு அதில் கிடைக்கும் விஜய்க்கு. அந்த ஒரு சவாலான காலகட்டத்தில் ஆட்சியை நடத்த போகிற விஜய்க்கு மத்திய அரசினுடைய அனுசரணை தாராளமாக கிடைக்கும். ஏன்னா அவர்களும் அங்கம் பெற்றிருக்கிறாங்கன்னு. ப்ளஸ் நம்பர் மிக பலமாக இருக்கிறதுனால ஆட்சி இன்னைக்கு கவுளுமா நாளை கவுளுமா அப்படிங்கிற அந்த பயம் தேவையில்லை. இது 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன், விஜய் அப்படி தன் பலத்தை நிரூபிக்க தவறினால் தனிப்பெரும் கட்சியாக அடுத்த பெரிய கட்சியாக இருக்கிற திமுகவுக்கும் நம்பர் கிடையாது. ஏன் சார் அப்ப திமுகவையும் அதிமுகவையும் கூட்டினா டிபேட்ஸ்ல எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, வருது. கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். அகைன் அங்கே வெக்கத்தை தள்ளி வச்சுட்டா தமிழ்நாட்டு நலனுக்காக அப்படின்னு ஒன்று வச்சுட்டு அது வருது. 3வது ஆப்ஷன் ரிமோட் சான்ஸ்ன்னு சொன்னேன் நான். ஸோ ஒரே நாளில் நம்ம கிட்ட பதில் கிடையாது. இருக்கிற ஆப்ஷன்ஸை நான் சொல்றேன். சொல்லவா? இப்ப விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைச்சிடக்கூடாதுன்னு அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்டு திமுக அதிமுக ஒரு கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க. விஜயும் கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவராக தான் இருப்பார். அரசியல் தெரியாமையா அவர் இவ்வளவு தைரியமா அரசியலுக்கு வந்தாரு? என்ன ஒரு தகவல் காதுக்கு வருதுன்னா, அந்த திமுக அதிமுக இருக்கிறவங்களும் ஒரு 10 பேரை ரிசைன் பண்ண வைக்கலாமா? ரிசைன் பண்ண வச்சுட்டு அவர்களை தாவேக்கா வேட்பாளர்களாக அதே தொகுதியில் நிறுத்தினால் இன்னைக்கு இருக்கிற அலைக்கு அவங்களும் கரையேறுவாங்க தாவேக்கா எம்எல்ஏக்களாக அப்படின்னு ஒரு ஒன்லைன் தியரி ஓடுறதா காதுக்கு வந்துச்சு. எவ்வளவு தூரம் சாத்தியம், அவ்வளவு தூரம் அவங்க விட்டு கொடுக்குற ஆட்களா அந்த மாதிரி அதிமுக திமுக இருக்கிறாங்க தெரியாது. சொன்னேன் ரிமோட் சான்ஸ்ன்னு சொன்னேன். காதுக்கு ஒன்று வந்துச்சு சொல்லிட்டேன் அவங்ககிட்ட.